கீரைங்கள்ல அவ்ளோ சத்துங்கள் இருக்குது. ஆனால் அதை நம்ம சமைக்கிற விதத்தில் எல்லா சத்தையுமே போக வச்சிடுறோம். நான் சொல்கிற மெத்தடில் மட்டும் நீங்கள் சமைச்சு பாருங்கள். கீரையோட சத்து எல்லாமே ரிட்டைனும் ஆகும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இன்றைக்கி பாலக்கீரையை வச்சு பாலக் பருப்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பை ஒரு 1/2 ஹவர்லேருந்து 40 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 3 பல் அளவுக்கு பூண்டு, அப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 3-4 விசில் விட்டுக்கோங்க. நல்லா மலர்ந்து வெந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் ப்ரிஃபர் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்து போட்டு பொரிய விடுங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி பொரிய விடுங்க. ஒரே ஒரு வரமிளகாவை இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க, வெங்காயம் போட்டோன்னே உப்பு சேர்த்துருங்க. அப்போ தான் வெங்காயம் வேகமாக குக் ஆகும். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள், நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரை ஒரு 1/2 கட்டு அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்குறேங்க. கீரையை என்றைக்குமே மூடி போட்டு வேக வைக்கவே கூடாது, கலர் சேஞ்ச் ஆகிடும். நான் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணவே இல்லை. ஒரு 3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு சுருங்கி வந்துருச்சு. தண்ணி பாருங்கள் எவ்வளோ ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. கீரையை என்றைக்குமே குக்கரில் குக் பண்ணவே பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு 3 மினிட்ஸ்க்கு கீரை நல்லா சுருங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தாலை இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டிங்கனாலே போதும். ரொம்ப வேக விடாதீங்க, கீரையில் இருக்க சத்தெல்லாம் அப்படியே ஆவியாக போயிடுவோங்க. நீங்கள் கீரையை குக்கரில் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கீரையை சமைக்காமலே இருக்கலாம். அதில் ஒரு யூஸ்மே இல்லை, சத்தே இருக்காது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் அதில் இருக்க நியூட்ரியன்ஸையும் ரீட்டைன் பண்ணியிருக்கீங்க.